மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. மரியாதையா கையெடு. நீங்களும் மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. உன்னை இந்த வீட்டுல வேலைக்கார மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. உனக்கு அது கூட புரியாம அவங்க செய்யற அநியாயத்துக்கெல்லாம் துணை போயிட்டு இருக்க. பாவுண்டா அந்த புள்ள. ஒரு பொறுக்கிக்கு கட்டி வைக்கிறதுக்கா இவ்வளவு தூரம் வளர்த்தீங்க? அந்த பொண்ணு அதுல இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடணும்னு பாத்துட்டு இருக்கா. அதுக்கு நல்லது பண்றதை விட்டு ஏன் சட்டையை வந்து பிடிச்சிட்டு இருக்க? ஏய், எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுன. ஏய், தப்பா தாண்டா பேசுவேன். உங்க அண்ணன் என்ன உலக மகா உத்தமனா? ஏய் ஏய், அடங்குங்க சார். உங்களெல்லாம் பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஊரை அடிச்சு உலையில போட்டு திங்கிற ஆளுங்க தானே நீங்க எல்லாம். அது எப்படி வில்லங்க சொத்தை நீங்க விரும்பி வாங்குவீங்களோ? ஆனா எங்களை மாதிரி வில்லங்கமா இருக்கிறவங்களோட சொத்தெல்லாம் அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது சார். சவால் விடுறேன். அந்த பத்திரத்தை இந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு தான் நாங்க இந்த ஊரை விட்டு போவோம். அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டோம். மாறா இவங்க கிட்ட என்னடா பேச்சு? நம்ம பேசுறதுனால மட்டும் இவங்க திருந்தவா போறாங்க? பாவக்கார பயலுங்க. இவங்க நிழல நின்னாலே அந்த பாவம் நம்மளே வந்து சேரும். இவனுங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் அநியாயம் பண்றானுங்கன்னு பார்த்தா சொந்த குடும்பத்தையே விட்டு வைக்கலையே. கட்டின பொண்டாட்டிங்களையே என்ன பாடுபடுத்துறானுங்க இவனுங்க. சத்தியமா சொல்றேன்டா, நீங்க பண்ற இந்த பாவத்துக்குலாம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிப்பீங்க. ஏய், அடங்கடி. டேய் நௌரு. டியா, எனக்கு கரெக்டா கேக்கல. இன்னொரு வாட்டி சொல்லு. சொல்லுடா சொல்லுடா. சொல்றா. என்ன அண்ணா? என்ன அண்ணா, கழுத்துல கத்தி இருக்கு. அண்ணா 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 என்ன பண்ணுவாப்ல? அறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? யாரு மேல கத்தி வச்சிருக்கேன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். உன் தம்பி தானே. அவன் என்ன தப்பு பண்ணாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல? அறுத்து எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்ப. கர்ணா, என்னடா பாத்துட்டு இருக்க? ஏய், ஒரு அடி எடுத்து வச்ச உங்க அண்ணன் சங்க இங்கேயே அறுத்து தொங்க விட்டு போயிட்டே இருப்ப. போலீஸ் கேஸ் எல்லாம் எனக்கு பெரிய மேட்டரே கிடையாது. என்னது ஸ்டேஷனா? டே குழந்தை பையா, அந்த ஸ்டேஷனை நடத்துறதே நாங்க தான். எங்க அண்ணன் கழுத்துல கத்தி இருக்கிறதுனாலதான். சத்தியமா இல்லைண்ணா. இனி இந்த வீட்டு பொம்பளைங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நீ தான் பொறுப்பு. பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இங்க நிக்கிறாரே கதிரு, அவர் தான் என் மாப்பிள்ள. அவரு சித்ரா கழுத்துல தாலி கட்டுவார். அதை யாரு தடுத்தாலும், யாராவே இருந்தாலும் சும்மாவே விட மாட்டேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பா யோசிக்கவே கூடாது. மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. நீங்க வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கல. நான் ஏதாவது கோவத்துல தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. இல்ல மாப்ள, நீங்க எதுவுமே தப்பு பண்ணல. தைரியமா இருங்க. இந்த கல்யாணம் நடக்கும். சரிங்க. அக்கா, பேசுங்கக்கா. ஐயோ, நான் என்னது பேசுறது? ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா, நீ எதுவும் பேசாத. இதுக்குதானே நீங்க எல்லாம் ஆசைப்பட்டது? நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா, செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சா என்ன நடக்கும்னு பாத்தியா? விட்டா அந்த மனுஷன் எங்க ரெண்டு பேரையும் கொண்டு போட்டிருப்பாரு. அதுதான் உங்களுக்கு வேணுமா? என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற?
புரிஞ்சு சொன்னேன். நீங்க 2 பேரும் கொடுத்த நம்பிக்கையாலதான் அவ இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓட பாத்திருக்கா. ஏதோ அந்த புண்ணியவா குணம் நல்லா இருந்ததுனால, 4 பேர் சுத்தி இருந்ததுனால என் குழந்தைய உயிரோட விட்டாரு. இல்லனா அவர் அந்த இடத்துலயே எங்களை கொண்டு போட்டிருப்பாரு. ஏண்டி, இதுக்காக தான் நான் இவளை பெத்து வளர்த்தனா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏமா சாவு சாவுன்னு சாவு பத்தியே பேசுற? வேண்டாமா, நீ என்ன விட்டுரு. நீ என்ன பெத்திருக்கவே கூடாது. நான் உன் வயித்துல பிறந்ததே தப்பா போச்சு. நான் பேசாம செத்த போயிடுறேமா. விட்டுருமா ப்ளீஸ். சொல்லுவியா? இனிமே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவியா? உன்னை சாக குடுக்கிறதுக்கா இத்தனை வருஷமா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து ஏண்டி என் வேதனையை கொட்டிக்கிற? இப்படி கண்டவனுக்கு கட்டி கொடுத்து அனுப்புறதுக்கு நான் செத்து போறதே பெட்டர்மா. என்ன ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னால முடியலமா. எனக்கு இது வேண்டாமா. சரி, நான் போய் விஷத்தை வாங்கிட்டு வரேன். நீயும் நானும் குடிச்சிட்டு மொத்தமா போய் சேர்த்துடலாம். ஐயோ, இது அக்கா அப்படிலாம் பேசாதீங்க அக்கா. வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீயும் ஜெயந்தியும் தான். உங்களைய கூட பிறந்த தங்கச்சிங்க மாதிரி பார்த்தேன்ல, அதுக்கு